Hi friends, நான் தாங்க கௌதம். வெல்கம் டு மங்கி ரெஸ்டாரண்ட். இந்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரியில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக பேக்கரியில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இந்த வாரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் பிஸ்கட். பூஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பிஸ்கட் பேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கரியில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பூஸ்ட் பிஸ்கட் ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம 150 கிராம் சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம சர்க்கரையை நல்லா மைய அரைச்சாச்சு. எந்த அளவுக்குன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூஸ்ட் பிஸ்கட்டுக்கு டால்டா சேர்த்துக்கலாம். நம்ம டால்டா ஒரு 150 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம பேக்கரியில் செய்கிற மாதிரியே செய்கிறதுக்காக தான் டால்டா எடுத்திருக்கோம். பேக்கரியில் எல்லாருமே டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் கூட எடுத்து நீங்கள் செய்யலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் டால்டா சேர்க்காதவங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இந்த டால்டாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது டால்டாவையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் டால்டா எடுத்திருக்கோம். சர்க்கரையுமே நம்ம 150 கிராம் எடுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுமே 150 தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரையும் டால்டாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம பூஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். பூஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம பூஸ்ட்டு சேர்க்கறதுல தான் நம்ம பூஸ்ட் பிஸ்கட்டான ஃப்ளேவரே அடங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் பூஸ்ட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 250 கிராம் மைதா. இதையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பூஸ்ட் பிஸ்கட்கான மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த பதம் கிடைக்கும். நம்ம என்ன தான் பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அதனால் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மைதாவை இந்த மாதிரி டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஸ்ட் பிஸ்கட்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாலாம் ரெடி பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம டேபிளில் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுனால தான் இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு ஸ்கொயராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
நல்லா எந்த அளவுக்கு அழகாக ரெக்டாங்கிளாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போது சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 டம்ளருக்கும் ரொம்ப குறைவான பால் எடுத்துருக்கோம். இப்போ இதில் பூஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் சூப்பர் டெக்ஸ்சராக இருக்கும். பூஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எட்ஜை கிளியர் பண்ணி விட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த எட்ஜஸில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம பிஸ்கட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில், எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மோல்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூஸ்ட் லேயர் வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ நம்ம பூஸ்ட்டை நல்லா தூவி விட்டுக்க போகிறோம். நீங்கள் டேபிள்லேருந்து பிஸ்கட்டை எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பிஸ்கட்ஸ் வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். பார்த்தீங்கல்ல, அப்படியே ஷேப்பாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த மோல்டில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூஸ்ட் பிஸ்கட்டை வச்சு ஓவனில் வைக்க போகிறோம். ஒவ்வொரு பிஸ்கட்டும் சின்ன சின்ன இடைவெளி விட்டு எல்லா பிஸ்கட்டையும் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம பூஸ்ட் பிஸ்கட்டை ஓவனுக்குள்ளே வச்சாச்சு. இந்த ஓவனுக்குள்ளே நம்ம இதை வைக்கிறதுக்கு முன்னால் 10 நிமிஷம் இந்த ஓவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஓவனுக்குள்ளே வைக்கிறோம். வச்சாச்சு. இப்போ இதை மூடிக்கலாம். இதோ நம்ம பூஸ்ட் பிஸ்கட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வைக்கும்போது நல்லா ஃப்ளாட்டாக இருந்திருக்கும் டாப்லாம். இப்போ பாருங்கள் நல்லா பஃபியாக புஷ்ஷுன்னு வந்துருச்சு. பிஸ்கட் நல்லா பேக் ஆகிருச்சின்னு அர்த்தம். ஒரு 200 சென்டிகிரேட்டில் 40லேருந்து 45 நிமிஷம் ஆகுதுங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிறதுக்கு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கட்டை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அவனை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து ப்ரெஸ் ஆகக்கூடாது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, பூஸ்ட்டோட ஸ்மெல்லு. இப்போ நம்ம அவன்லேருந்து எடுத்தாச்சு பூஸ்ட் பிஸ்கட்டை. எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி பின்னாடிலாம். மேலே நம்ம அந்த பூஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது.
உள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த பூஸ்ட் இருக்கும். எப்படி க்ரன்ச்சியாக உடஞ்சிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.